கதிரானந்த் அவர்களே, தோழமை கட்சி பெருமதிப்புக்குரிய தோழமை கட்சி நண்பர்களே, குழுமியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாதமாக சொல்ல வேண்டியவர்களை எல்லாம் சொல்லி இருக்கிறோம், பேச வேண்டியவர்களை எல்லாம் பேசியிருக்கிறோம், பொதுக்கூட்டங்களிலே பேசியிருக்கிறோம், தெரு தெருவாகவும் பேசியிருக்கிறோம். நண்பர்கள் வீடு வீடாக ஏறி உங்களுக்கெல்லாம் அறிக்கை துண்டறிக்கை கொடுத்து விளக்கமாக சொல்ல வேண்டியதையும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் முடிந்து நாளை ஒரு நாள் ஓய்வெடுத்து அடுத்த நாள் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கே துவங்குகிறது வாக்குச்சாவடி. அந்த 7 மணிக்கே சென்று வாக்குச்சாவடிக்குள்ளே நுழைந்தால் அந்த வாக்கு பெட்டி, அந்த வாக்குகளுடைய பேப்பர் அது ஒரு பெரிய அகலமாக இருக்கும். காரணம், 35 பேர்கள் நம்முடைய பாராளுமன்றத்துக்கு நிற்கிறார்கள். இதில் கதிரானந்த் பேர் எங்கே இருக்கு யாரும் தேட வேண்டாம். எடுத்த எடுப்பிலேயே முதலாக வருகிறவர் ஆகியனாலே பெயரும் முதலிலேதான் இருக்கிறது. DM கதிரானந்த் என்று பெயர் இருக்கும், அவருடைய படம் இருக்கும், பக்கத்திலே சூரியன் சிம்பல் இருக்கும், பக்கத்திலே ஒரு பச்சை பட்டன் இருக்கும். ஆகவே அதை அழுத்தினால் போதும். ஆகவே உள்ளே போய் எங்கே வேட்பாளர் என்று தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் முதலிலேயே அவர் பெயர் வந்திருக்கிறார். எனவே அந்த பணியை நீங்கள் தான் செய்ய வேண்டும். எங்கள் பணி ஓய்வு பெறுகிறது, உங்கள் பணி தூங்குகிறது. இந்த பணியின் மூலம் நீங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தலின் நோக்கத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, இங்கே இருக்கிற ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, தளபதி தலைமையிலே நடைபெறுகிற ஆட்சி. கடந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை சிந்தித்து பார்த்து இந்த ஆட்சி மீண்டும் தொடரட்டும், பல நன்மைகள் வரும் என்று எங்களை முதுகிலே தட்டி கொடுப்பதை போல் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். இன்னொன்று, நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல் மத்தியிலே இருக்கிற அந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும். காரணம், நாங்கள் ஏதோ அந்த பணிகளை போய் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு கட்ட 10 ஆண்டு காலம் மோடி அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். நான் கேட்கிற கேள்வி, 10 ஆண்டில் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்த நன்மை என்ன? முதல் நீங்கள் தேர்தலிலே நின்ற பொழுது என்ன சொன்னீர்கள்? இந்த நாட்டில் இருக்கிற கள்ளப்பணம் எல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டு பேங்குகளிலே முடங்கி கிடக்கிறது. நான் அங்கே போய் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வந்து ஒரு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு 15 லட்சம் ரூபாயை நான் பேங்கிலே போடுவேன், எடுத்துக்கொள் என்று சொன்னீர்களா இல்லையா? நான் கேட்கிறேன், இதுவரையில் நீங்கள் சொன்னதைத்தான் கேட்கிறோம், சொல்லாதது அல்ல. நீங்கள் இதுவரையில் ஒரு பைசாவாவது கொண்டு வந்தீர்களா? நீங்கள் அந்த பணத்தை எடுப்பதற்காவது சுவிட்சர்லாந்து போனீர்களா? அந்த வங்கியிலே தேடினீர்களா? பணம் இருந்தது இல்லை, எந்த களவாடி பையனோ எனக்கு முன்ன எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு சொல்றது, அதையாவது சொன்னீர்களா? இல்லை. சரி, விடுங்கள். இப்பொழுது வந்தீர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதிப்படி நான் செயல்படவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றாவது பேசுகிறீர்களா? ஆனால்
அதைவிட இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, கேஸ் விலை ஏறி இருக்கிறது, அது கொஞ்சம் ஏறிவிட்டது, நான் இறக்கி காட்டுகிறேன் என்றாவது சொன்னீர்களா? அதுவும் இல்லை. ஆனால் வந்த ஊரில் நீங்கள் டிவியை பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையை படித்திருப்பீர்கள். என்ன சொல்லுகிறார் அவர்? இந்த நாட்டில் இங்கே வந்த பிறகு தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லாமல், தேர்தல் முடிந்தவுடன் ஒரு மந்திரி சொல்லுகிறார், பெயிலில் அல்லது ரயில் உள்ளே இருப்பீர்கள், நீங்கள் எல்லாம் திகார் ஜெயிலுக்கு போவீர்கள், சிறைச்சாலைக்கு போவீர்கள் என்று ஒரு மந்திரி மிரட்டுகிறார். இன்னொரு மந்திரி என்ன சொல்லுகிறார்? ஒருவர் கூட வெளியே நடமாட முடியாது என்கிறார். இதை சொல்லிவிட்டு போவதற்காகவா நீங்கள் டெல்லியிலிருந்து வந்தீர்கள்? இதற்காகவா நாங்கள் ஓட்டு போட வேண்டும்? எல்லாவற்றை விட அவர்கள் ஏதோ குட்டி மந்திரிகள், பேசி தொலைக்கட்டும். ஆனால் மிகப்பெரியவர், மரியாதைக்குரியவர், இந்த நாட்டுடைய பிரதமர், வணக்கத்துக்குரியவர், அவரை நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன பேசினீர்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்கி அது இருக்கிற இடத்தை துடைத்தேறிவேன் என்று சொன்னீர்களா இல்லையா? நான் கேட்கிறேன், இதுதான் ஒரு பெரிய மனிதர் சொல்வதா? எங்களை அழிப்பதற்காகவா அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது? நான் கருணாநிதி குடும்பத்தை, ஸ்டாலின் குடும்பத்தை, திமுகவை, இங்க இருக்கிற சங்கியை, துரைமுருகனை, நந்தகுமாரை, எல்லோரையும் கட்சியும் அழிக்கப் போகிறேன். எனவே வாக்காளர் பெருமக்களே, தமிழ் மக்களே, எனக்கு ஓட்டு போடு என்று கேட்கிறீர்களே, இதை விட ஒரு கேலிக்குரியது ஏதாவது இருக்குவா? எங்களை அழித்து விட வேண்டுமா? நீங்கள் பெரிய கட்சி, பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நாங்கள் சின்ன கட்சி. அகில இந்தியாவுக்கு நீங்கள் தலைவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தலைவர். எனவே இந்த எங்களையா நசுங்க பார்க்கிறீர்கள்? ஆனால் மோடி அவர்களே, பணியன்போடு சொல்லிக் கொள்கிறேன், மூட்டை பூச்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நசுக்கி விடுவது. இது மன்னாதி மன்னர்களை எல்லாம் பார்த்த கட்சி. அவ்வளவு கேவலமாக எங்களை எடை போடாத. நீங்கள் என்ன உலகத்திலே அறிவாளி என்று புகழப்பட்ட ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி, அவர் ஒரு முறை சொன்னார், மூட்டை பூச்சி நசுக்கிறேன் என்று. ஆனால் அவரைத்தான் நாங்கள் கோட்டையிலிருந்து மூட்டை கட்டி வெளியே அனுப்பினோம். இன்னொருவர் சொன்னார், ஒரு காலை ஊன்றிக் கொண்டு மறுகாலால் எட்டி உதைத்தால் திமுக எங்கே என்று. மறுகாலம் இல்லை, அறுகாலம் இல்லை, ஆளே இல்லை. உங்களுக்கு தெரியுமா பிரதமர் அவர்களே, எங்களை அழிப்பதற்காக லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சியில் இருந்த பொழுது எங்களுக்காக ஒரு சட்டத்தையே தயார் பண்ணினார். திராவிட நாடு கேட்டால், பேசினால் ஆயுள் தண்டனை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அந்த சட்டத்தை காட்டினால் திமுக அழிந்துவிடும், பயந்துவிடும் என்று. அன்றைய தினம் அண்ணா அவர்கள் அந்த சட்டம் வந்த பொழுது வேலூர் சிறைச்சாலையில் இருந்தார். அப்பொழுது சீரன் படையெடுத்தான். 6 மாத தண்டனை அண்ணாவுக்கு. 3 மாதம் உள்ளே இருந்தார். திடீரென்று மத்திய சர்க்கார் ஒரு நட்புறவை நாடி அண்ணாவை வெளியே விட்டார்கள். அன்றைக்கு மாலை இதே கோட்டை மைதானத்திலே அண்ணா பேசினார். நான் கேட்கிற திராவிட நாட்டை கொள்கையை கொஞ்ச நாளைக்கு நான் ஒத்திவைக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் கொண்டு வந்த சட்டம் தவிடுபடியானது. தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதத்தில் கர்ணன் நாகாசரத்தை வளர்த்தார் எனக்காக, அர்ஜுனனை கொல்வதற்காக. அதை ஒரு முறைதான் விட முடியும். அந்த நஷ்டத்தை கொண்டு அர்ஜுனன் வைத்திருக்கிறான், எதிரிலே கர்ணன் வைத்திருக்கிறான், எதிரிலே அர்ஜுனன். அவன் ரதத்தை ஓட்டுகிறவன்
கிருஷ்ண பரமாத்மா. கர்ணனுடைய ரதத்தை ஓட்டுகிறவன் சல்லியன், அவர் ஒரு மன்னன். அவன் கேட்டான் கர்ணனை பார்த்து, எங்கடா குறி வைக்கிறாய் அர்ஜுனனை பார்த்து என்றான். கர்ணன் சொன்னான், அவன் தலைமுடியை பார்த்து வைக்கிறேன் சொன்னான். அவன் சொன்னான், ஜல்லியன், அட முட்டாளே, மார்பிலே தொப்புளுக்கு நேராய் வை. அப்பொழுதுதான் எதிரில உட்கார்ந்திருக்கிற கண்ணன் ஏதாவது தில்லு முள்ளு சொல்லி காப்பாற்றி விடுவான். கரெக்டா தொப்புளுக்கு வை. அப்பொழுதுதான் அர்ஜுனன் ஷாவா என்று சொன்னான். அப்பொழுது கர்ணன் சொன்னான், தேர் ஓட்டுகிறவன் தேர் ஓட்ட வேலையை பார், எனக்கு எங்கே வைப்பது என்று தெரியும் என்றான். விட்டான் நாகாசனத்தை. குறிபார்த்து அர்ஜுனனுக்கு அது அர்ஜுனனை ஒழிப்பேன் 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 என்று வந்தது. வருகிற பொழுது என்ன செய்தான் பரமாத்மா? தேரை அழுத்தினான். அது புஷ் என்று போய் கடலில் விழுந்தது. அதே போல்தான் அன்னைக்கு கண்ணன் காப்பாற்றினான் பாரத போரை. அதே போல்தான் இந்த சட்டத்தை லால் பகதூர் விட்டார். அது வருகிற பொழுதெல்லாம் நான் நாடு நாடு கேட்டால் கொலை செய்வேன், பிடிப்பேன் பிடிப்பேன் என்று அண்ணன் சொன்னார். தேரை அழைத்து நான் கேட்கவில்லை என்றார். பெருமான விழுந்தது. அன்றைக்கு கண்ணன் காப்பாற்றை போல் எங்கள் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி இருக்கிறார். அவ்வளவு கேவலமாக நசுக்குகிறேன் சொல்லுகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தலுக்கான உருவான கட்சி அல்ல. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, உங்களுக்கு தெரியுமா, தாய்மார்கள் நெல்லை சீமையில் இடுப்புக்கு மேலே துணி அணியக்கூடாது. அவர்களை பார்த்து மார்புகளை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை மாற்றி அமைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்காக போராட்டம் நடத்தியவர் கேரளாவில். இது சமுதாயத்தை வந்த புழு. அண்ணா சொன்னார், இது பாஷாணத்திலே புழுத்த புழு திமுக, இது இன்னொரு பாஷாணம் கொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவ்வளவு பெரியவர் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே வந்து ஒவ்வொரு நாள் ஒழிப்பேன் ஒழிப்பேன். 2 குடும்பத்தை தான் இருக்கார். எனக்கு வாரிசே பிடிக்காது, வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்றார். அதுக்கு ஆம்பளையாக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்மையா இருந்தா குழந்தை பெற்றுக்கிறான். அதுக்கு நாங்க என்ன பண்றது? என்ன வாரிசு அரசியல்? மன்னன், அவன் மகன் மன்னன் என்று வந்தால் அது வாரிசு. ஆனால் தியாகம் புரிந்து சிறைச்சாலையில் வாடி அவர்கள் மூலமாக வருகிறார்களே, அது வாரிசு அரசல்ல, தியாகத்திலே எழுந்தவர்கள். அப்படித்தான் அன்னை இந்திரா, அப்படித்தான் ராகுல் காந்தி, அப்படித்தான் அவங்க அப்பா, இப்படித்தான் இங்கே கலைஞர், அவருடைய மகன் ஸ்டாலின், அவருக்கு பின்னாலே வந்திருக்கிற நாங்கள். சிறைச்சாலை எங்களுக்கு மாங்குயில் கூவிட சோலை, அதை மாட்ட நினைக்கிற சிறைச்சாலை என்று கர்ஜிக்கிறவர்கள். எனவே பணியோடு கேட்கிறேன், பிஜேபி ஓட்டு போட்டால் சட்டசபை இருக்காது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே வழிபாடு, இதுதான் இருக்கும். ஆக சர்வாதிகார நாடாக இருக்கும், ஜனநாயக நாடாக இருக்காது. எனவே அதற்கு ஒரு வித்தாக வேண்டுமானால் அன்றைக்கு புரட்சிக்கு வித்திட்டது வேலூர், இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு வித்திட்டு வெற்றி பெறுவது வேலூராக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் மறுபடி அந்த பேலட் பேப்பர்ல முதல் பேர் டிஎம் கல்யாணம், முதல் பேரை டிஎம் கதிரானன். முதல் பட்டன் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய முதல் பட்டன் உதயசூரியன். உதயசூரியனில் போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் கதிரானன் வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி நன்றி நன்றி.
குரல் ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல்